சென்னையில் ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த தேர்தலில் திமுக அளித்த 181வது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் முழக்கங்களை எழுப்பிய நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் திமுக அளித்த 181வது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டு பேருந்துகளில் ஏற்றக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாகிகளோடு அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஏற்கனவே பொங்கலுக்கு முன்னதாக பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அவர்களுடைய ஊதியம் 12,500 15,000 உயர்த்தி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனாலும் தங்களுடைய பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. பகுதி நேர ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாகிகளோடு அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பணி நிரந்தரம் செய்ய கோருவது பற்றி முதலமைச்சர் உரிய முடிவெடுப்பார் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பகுதி நேர ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாகிகளோடு அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பணி நிரந்தரம் செய்ய கோருவது பற்றி முதலமைச்சர் உரிய முடிவெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.